ஏழைகளுக்கு எதை செய்தாலும் திரு ஸ்டாலினுக்கு பொறுக்காது. இன்னைக்கு அடிக்கடி பேசுகிறார். இன்றைக்கு மகளிருக்கு நம்முடைய குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்ததாக எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். என்ன ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்துட்டாங்களா? இல்ல. இங்க இருக்கின்ற நம்முடைய தாய்மார்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இன்றைக்கு அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 28 மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து அந்த பெண்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் பெற்று வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்று கடுமையா அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக வேற வழி இல்லாம 28 மாசம் கழிச்சு தான் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் அறிவிச்சு கொடுக்கிறாங்க. இதுக்கு காரணம் அண்ணா திமுக கொடுத்த அழுத்தம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களா கொடுக்கல, கொடுக்க வச்சது அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்